توفيق إلا بالله توكلت إليه اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين في الله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين في الله لا دائما بالكرام في الله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين في الله صلاة دائما بالكرام في الله السلام عليك يا أبا العباس عليه السلام السلام عليك يا أبا العباس السلام عليكم يا أبا العباس عليه السلام. அப்போ அத்தஜாலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா, இந்த குழப்பத்தில் அட்டகாசம் செய்யக்கூடியவர்களையா படைக்கப் போகிறாய்? எஸ்வி குத்திமா, இரத்தத்தை ஓட்டுகிற இந்த பூமியிலே அட்டகாசம் செய்யக்கூடியவர்களையா நீ படைக்கப் போகிறாய்? நஹ்னு நுஸப்பிஹு, நாங்கள் என்ன செய்கிறோம்? தஸ்பீ செய்கிறோம். அம்பிக்க, உன்னுடைய புகழை கொண்டு இணைத்த நிலைமையை நாங்கள் தஸ்பீ செய்கிறோம். ஒரு கத்தி சுலக்க உன்னை தூய்மைப்படுத்துகிறோம். இதான் கேட்டேன். இப்படி இருக்க ஏன் நீ என்ன செய்கிற? இந்த அட்டகாசம் செய்யக்கூடியவர்களையும் இரத்தத்தை ஓட்டக்கூடிய பெரும்பாவத்தை செய்யக்கூடியவர்களையா நீ ஹலிபாவை படைக்க போகிற? இதில் என்ன ஹிக்மத் இருக்கு? தாத்து செய்யக்கூடியவர்களை விட்டுட்டு மனசியத்தை செய்யக்கூடியவர்களை போய் என்ன செய்யறிய நீ படைக்கிறியா? யா அல்லாஹ், இதில் என்ன ஹிக்மத் இருக்குது? இந்த ஹிக்மத் எதை தேடுது? கலிபா வாக்குன்னா இந்த ஹிக்மத் என்ன தேடுது? இந்த அட்டகாசம் செய்யக்கூடியவனவோ கொலை செய்யக்கூடியவனோ படைக்கவே கூடாதுன்னு தேடுது. இன்னொன்று என்ன செய்யக்கூடாது? ஈஜாதே செய்யக்கூடாதுன்னு தேடுது. அவனை ஈஜாது படைக்கக்கூடாதுன்னு தேடக்கூடியது தான் ஹிக்மத்து. அப்படி இருக்க சேட்டை பண்ணுறவனை போய் ஹலீபா வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்க. என்ன நினைச்சாங்க அவங்க? கேட்குறாங்க. விளங்குதப்பா? இது விளங்குதானே? அப்போ நானூறு சப்பி உன்னுடைய பூளை கொண்டு நாங்களுமோ துதிக்கக்கூடியவளாக இருக்கின்ற நிலைமையில், உன் கத்தி சுலக் உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடியவளாக இருக்கின்ற நிலைமையிலே பூமியிலே அட்டகாசம் செய்யக்கூடியவர்களையும் கொலை செய்யக்கூடியவர்களையுமா ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களுமா நீ கலீபாவாக்க போகிறாய்? இது ஹாலுன் கர்வீரத்துல் ஜிஹத்தில் இஷ்கால், இஷ்காலினுடைய விதத்தை உறுதிப்படுத்துகின்ற ஹாலாக இருக்கும். விளங்குதா? அவங்க இஷ்கால் பண்ணுறாங்கல்ல, ஆட்சேபனை பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் கிடையாது, விளக்கம் கேட்குறது தான். அவங்க ஷிகாத்தி செய்யக்கூடிய, விளங்குதப்பா, அவங்க ஆட்சேபனை என்ன இருக்குது? அவங்க ஷிகாயத்தை செய்யக்கூடிய ஒன்றை உறுதிப்படுத்துகின்ற ஹாலாக இருக்கும். கவுனிக்க நீ சொல்கிற மாதிரி இருக்குது. அத்தூசினி இலை இலா அது ஆயுதாயிக்க, உன் எதிரிகளுக்கு போயா உதவி செய்கிறாய்? வான சதீக்குள் மஹத்தாஜு, நான் ஒன்றுமோ தேவை உள்ள நண்பனாக இருக்கின்ற நிலைமையிலே, நான் தேவை உள்ள நண்பனாக இருக்கின்ற நிலைமையிலே உன் எதிரிக்கு போயா நீ உபகாரம் செய்கிறாய் என்று நீ சொல்லுமாறு. விளங்குதப்பா? உனக்கு எதிரி செய்யக்கூடிய, சாட்டை பண்ணக்கூடிய அவங்கள போய் கலிபா வாக்குறிய. நாங்கள் உனக்கு நெருக்கமானவங்க, நல்லா அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது என்ன செய்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க. ஒல்மானா கருத்து என்ன? அத்தஸ்தகலிபு உசாத்தன், ஆசிக்கு ஜிமு உசாத்து, அத்தஸ்தகலிபு உசாத்தன், பாவம் செய்யக்கூடியவர்களையா நீ ஹலீபாவாக்க போகிறாய்? ஒன் நஹனு மனசூமூன, நாங்களுமோ மனசூமாக இருக்கின்ற நிலைமையில், அஷ்காவு இதாதிக்கு ஹிலாபத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கின்ற நிலைமையில், ஹிலாபத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கின்ற நிலைமையிலே, மாசூம்களாக இருக்கின்ற நிலைமையிலே பாவம் செய்யக்கூடியவர்களையா நீ ஹலீபாவாக்க போகிறாய் அங்கிறாங்க. விளங்குதப்பா? இங்கே விளக்கம் தான் கேட்குறாங்க, ஆட்சேபனையெல்லாம் ஒன்றும் செய்யலை. வல் மக்சூது மின்னுகு, இப்படித்தானே இருக்கே. அத்தஜ அலுவீகா மையம், விளங்குதப்பா? இப்பா ஏய், நாங்கள் இப்படி இருக்க, நீங்கள் இவ்வளோ போய் கலிபாவாக போகிறேன்னு சொல்கிறியா? இன்னும் விளக்கம் கேட்குறாங்க. வல் மக்சூது மின்னுகு அத்தஜ அலுவீகா மையம் சிறுபீகா வெஸ்வி குத்திமா என்று சொன்னதில் இருந்து நோக்கம் அல் இஸ்திசு வாரு, விளக்கம் தேடுவதாக இருக்கும். இஸ்திசு வாருன்னு என்னங்க தான்? விளக்கம் தேடுவதாக இருக்கும். அம்மா ஒன்றை பற்றி ரச்சகும், அவர்களை மூர்க்கமாக்கி இருக்கிறதே, அவர்களை ராஜியாக்கி இருக்கிறதே. உங்களை கலிபாக போகிறேன்னு சொல்றீங்கள, மாசூமீன்கள் இருக்கிற எங்களை விட்டுட்டு பாவம் செய்கிற போய் என்ன செய்யறியனே, அவங்கள தரிஜியை செய்யறதுக்கு காரணம் என்ன என்று விளக்கம் கேட்குறாங்க. வல் மக்சூத் மீன்கள் இஸ்திசு வாரு, அம்மா ஒன்றை பற்றி விளக்கம் கேட்பதாக இருக்கும். ரஜ்ஜகும், அவர்களை ராஜியாக்கியிருக்கிறதே, அவர்களை மூர்க்கமாக்கியிருக்கிறதே. மாமா உவ முத்த வக்காவும் மினுகும்,
அவ்விடத்திலிருந்து குழப்பங்கள் எல்லாம் நிகழ்வதுடனே, அவங்கள்டிருந்து ஃபசாது ரத்தம் ஓட்டுறதெல்லாம் நிகழ்வதுடனே, மாவுவ முத்தவக்காமினுகும் அவ்விடத்தில் இருந்து குழப்பம் செய்வது, அட்டகாசம் செய்வது, இரத்தத்தை ஓட்டுவது நிகழ்வதுடனே அவர்களை ராஜியாக்கியதை பற்றி விளக்கம் கேட்பதாக இருக்கும். அதில் மலாய்க்கத்தில் மாசூமீன்களான பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட மலக்குமார்களை விட ஏபா அல் மலாய்க்கத்தில் மாசூமீன் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மலக்குகளை விட அவர்களை ஹலீஃபாவாக்குவதற்கு ராஜியாக்கியதே, மூர்க்கமாக்கியதே அதை பற்றி விளக்கம் கேட்பதாக இருக்கும். இஸ்திகலாஃபி ஹலீஃபாவாக்குவதிலே அவர்களை ராஜியாக்கியதே அதை பற்றி விளக்கம் கேட்பதாக இருக்கும். லல் உஜுபு வத்தஃபாகுரு ஆணவம் கொள்வதோ பெருமை அடிப்பதோ கிடையாதுங்க. இந்த ஆணவப்பட்டவங்க பேசலை, அகங்காரத்தை வச்சு பேசலை, விளக்கத்தான் கேட்குறாங்க. மாசூமீன்களை விட்டுட்டு பாவம் செய்யவங்களை பிடிச்சி கலிபாவாக்க போறீங்க, எதுக்காக வீட்டு அது ஏன் ராஜியாக இருக்கு, மலக்குமார்களோட அவங்கள ஏன் நீ தெரிஞ்சு செய்கிறாய் அன்னு விளக்கம் கேட்குறாங்க. ஒக்க அன்னகும் அவர்கள் அலிமும் விளங்கி வைத்திருந்தார்கள் போலும் அந்த மலக்குகள். அது கீழே பாரு, ஒக்க அன்னகும் அந்த மலக்குகள் அலிமும் விளங்கி வைத்திருந்தார்கள் போலும் அண்ணல் மஜ்ஊல கலீபத்தன் கலீஃபாவா ஆக்கப்படக்கூடிய அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அண்ணல் மஜ்ஊல்லாம் படைக்கப்படக்கூடிய கலீபத்தன் கலீஃபாவா படைக்கப்படக்கூடிய அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் து சலாசி குவன் 3 சக்திகளை உடையவர் என்று அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் போலும். அவருடைய எத்தனை சக்தி உண்டு? ஒன்று ஷஹிதியத்து, இன்னொன்று கலபியத்து, இன்னொன்று அக்கலியத்து. இவங்கள்ட்ட எதுதான் இருந்துச்சு? ஷஹிபியத்து, கலபியத்து, அக்கலியத்து. அவங்கள்ட்ட ஷஹிபத்து இருக்கும், கலபியத்து கோபம் இருக்கும், இச்சையும் கோபமும் இருக்கும். இது மொத்தம் அழிவின் பக்கம் சேர்த்துரும். 3வது அக்கலியத்து. அக்கலியத்தை எங்கள்கிட்ட இருக்கா? நாங்கள் பாவம் செய்யாமையே உனக்கு இந்த அக்கலை வச்சு வேலை செஞ்சிருவோமே, நீ என்ன நினைக்கிறதே செஞ்சிருவோமேங்கிறாங்க. விளங்குதா? அந்த ஷஹிபத்தின் தேவை தான், கலபியத்தின் தேவைதாங்கிறத அவங்க விளங்கலை. நீ விளங்குதப்பா, ஷஹிபத்தின் தேவைப்படுதுலப்பா, இதில் விளங்குதா என்ன? ஷஹிபத்திய பத்தனும் ஷஹிபத்திய பரிச்சியும் வேணும். அது இருந்தால் தான் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியும். ஷஹிபத்திய பரிச்சு இருந்தால் தான் பிள்ளைகள்லாம் பிறக்கும். விளங்குதா? இந்த பூமியில் பிள்ளைகள் சந்ததிகள் நடமாடணும் இல்லை, சந்தானங்கள் நடமாடணும் இல்லை. நபிஸெல்லாம் சொல்கிறாங்களே, தனாக்கவு பத்தவாலது பத்தகஸ்ஸரு இன்னி உபோகி பிக்குல் ஊமை யோமல் கையாமா. தனாக்கவு மங்களங்கைங்க, பத்தவாலது குட்டிகளை பெறுங்க, பத்தகஸ்ஸரு அதை அதிகமாக்க. குட்டிகள் நிறைய இருக்கணும், 5 குட்டி 6 குட்டி 7 குட்டி நல்ல குட்டி பிறக்கணும். இதா விளங்குதப்பா, குட்டிகள் பிறக்கணும். விளங்குதா? என்ன செய்யணும்? குட்டிகள் பிறக்கணும். இந்த கசரு இன்னி உபாஹிபிக்கும் ஓமை ஓமல் கையாமா, கையாம நாளிலே நீங்கள் பல்கி பெருகி நிற்பதை கண்டு நான் சந்தோஷப்படுவேங்கிறாங்க. என் கூட்டம் தான் பெரிய கூட்டம். இப்போ குட்டி பிறக்கணும் இல்லை, அப்போ கலீஃபாக்கள் நிறைய நடமாடணும். உலகத்தில் என்ன செய்யணும்? மனிதர்கள் நடமாடணும் இல்லை. அப்போ ஷஹிபத்தை பறிச்சு இருந்ததுல பிள்ளை பிறக்கும். மலக்கு மால்கிட்ட ஷஹிபத்தை பறிச்சு கிடையாது. ஷஹிபத்திய பத்தனும் வேணும். என்ன வேணும்? ஷஹிபத்திய பத்தனும் வேணும். அது இந்த ஷஹிபத்தையும் கலபையும் அக்கலை வச்சு கட்டுப்படுத்திடணும். அது மேய்க்கக்கூடாது. கலபியத்தையும் ஷஹிபத்தையும் என்ன செய்யக்கூடாது? அறிவை தாண்டி வரக்கூடாது. அறிவை வச்சு என்ன செய்யணும்? அதை கட்டுப்படுத்தணும். அப்போ அது போடப்படக்கூடியது என்ன? ஹராமில் போனது தானப்பா, ஷஹிபத்தை போனது தானப்பா தப்பு. ஹலாலான முறையில் ஈடுபடணும் இல்லை. இப்போ ஷஹிபத்தி வேணும். விளங்குதா? ஷஹிபத்திய பத்தனும் வேணும். சாப்பிட்டா தான் உடம்புல சத்து வரும். அவங்களுக்கு இது ரெண்டுமே கிடையாது. அது ரெண்டும் என்ன செய்யாது? கிடையாதுல்ல. அப்போ எதை சாப்பிட்றது கொள்வது அது கேள்வி கேட்டு வருவாங்கல்ல. அது எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அவங்க கலிபா வர்றதுக்கு தெரியாதனாலா? அதுவே ஷஹிபத்திய பத்தனு ஷஹிபத்திய பரிச்சு ரெண்டு இருக்கணும். அதை அறிவை கொண்டு மட்டுப்படுத்திடணும், தர்பியத் செஞ்சிடணும், பயிற்சி கொடுக்கணும். கொடுத்தா அது புகழப்படக்கூடியதாக தான் இருக்கும். அது என்ன கூடியதாக தான் இருக்கும். அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது. கலபியத்தின் தேவை தானே, அப்போ தானே வீரம் வரும். கலபியத்து இருந்தால் தானே வீரம் வரும்.
அடிப்பயித்த களத்தில் கேட்டேன். ஏய் கலப்பியத்தை தான் சைத்தானை எதிர்க்க முடியும். சைத்தானை கோவப்பட்டு விரட்டணும்ல. அவங்க இல்லாமல் சைத்தான் கோபத்தோடு விரட்டணும். அவன் தான் ஓடுவான். அவன் அவங்க இல்லாமல் சைத்தான் ரஜின்னு கோவப்படணும். வேறு கேட்டேன். அவங்க இல்லாமல் செய்யணும் சிரிச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. அவங்க இல்லாமல் சைத்தான் சிரிச்சு செய்யணும், கோவப்பட்டுக்கிட்டு பேசணும். அவன் தான் அவன் ஓடுவான். விளங்குதா? அது கலப்பியத்தும் தேவை, சைவியத்தும் தேவை, அதுதான் அக்கலியத்தும் அவசியம். அக்கலியத்து மட்டும் இருந்தால் பத்தாது. விளங்குதா? அப்போ சொல்லு. அப்போ அவங்க விளங்கியிருந்தார்கள் போலும் மலக்குகள். இப்போ கண்ணும் மலக்குகள் அலிமு அண்ணல் மஜூல ஹலீபத்தன் ஹலீபாவாக படைக்கப்படக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் து குவன் து சலாசி குவன் து 3 சக்திகளை உடையவர்கள் என்று விளங்கி வைத்திருந்தார்கள் போலும். அலைகா அந்த 3 சக்திகள் மீதான் இருக்கும் மதாரு அம்ரி அந்த ஹலீபாவினுடைய காரியம் சுழலும் இடங்கள். மதார்னு என்னதுங்க? சுற்றி சுற்றி அந்த 3க்குள்ளே தான் வருவார். விளங்குதா? அலைகா அந்த 3 குவத்துகள் மீது தான் இருக்கும் மதாரு அம்ரிஹி அவருடைய காரியத்தின் சுழலும் இடங்கள். அவரின் காரியத்தின் சுழலும் இடங்கள் அந்த 3 மீது தான் இருக்குமே. அப்படிப்பட்ட 3 குவத்துகளை உடையவர் என்றவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் போலும். என்ன 3? ஷஹ்பியத்துன் கலபியத்துன், தள்ளி வரணும், அக்கலியத்துன். ஷஹ்பியத்தா இருக்கும், கலபியத்தா இருக்கும், அக்கலியத்தா இருக்கும். இந்த 3 குவத்துகள் மீதான் அவர் படைக்கப்பட்டிருக்கிறார் என்று விளங்கி வச்சிருந்தாங்க. து அத்தியானி பிகி இப்பா இந்த 2ம் அவரை சேர்த்து விடும். து அத்தியானி இந்த ஷஹ்வத்தும் ஷஹ்பியத்தும் கலபியத்தும் அவரை சேர்த்து வைத்துவிடும். அந்த ஹலீஃபாவை இலல் ஃபசாதி அட்டகாசம் செய்வதின் பக்கமும் வசபக்கி திமாயி இரத்தத்தை ஓட்டுவதின் பக்கமும் சேர்த்து வைத்துவிடும். அந்த ஷஹ்பியாவும் கலபியாவும் அந்த ஹலீஃபாவை சேர்த்து விடும். எல் ஃபசாதி என்ன சேர்த்துடும்? ஃபசாதின் பக்கம் சேர்த்து விடும். வசபக்கி திமாயி இரத்தத்தை ஓட்டுவதின் பக்கமே என்ன செஞ்சிடான்? சேர்த்து விடும். அக்கலியத்துன் அக்கலியத்தாயிரு தது அவரை அழைக்கும். இதில் மாரிபத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விளங்குவதின் பக்கமும் தாத்தி அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டின் பக்கமும் அக்கலியத்தை அழைக்கும். இப்போ நதரு அந்த மலக்குமார்கள் கவனித்தார்கள். இலைகா இந்த 3 ஷஹ்வத்துகளின் பக்கமும் என்ன ஷஹ்பியா கலபியா அக்கலியா அப்படி 3 இந்த 3 குவத்துகளின் பக்கம் கவனித்தார்கள். முபரதத்தன் தனித்தனமிலே கவனித்தாங்க. அதை மட்டும் பார்த்தாங்க. ஷஹ்வியத்தை மட்டும் பார்த்தாங்க. கலபியத்தை மட்டும் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. இப்போ காலு ஆவி சொன்னாங்க. அவங்க கேட்குறாங்க, மல்லிக்கு மத்து இஸ்திகலாபிகி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை ஹலீஃபாவாக்குவதே என்ன ஹிக்மத் இருக்கிறது? ஒமா ஒகுவ அவர் பேத்திபாரி தைனிக்க இந்த 2ஐயும் கவனித்து, எந்த 2ஐயும்? கலபியத்தையும் ஷஹ்வத்தையும் கவனித்து தைனிக்கன்னு படிக்கணும். ஒகுவ அந்த ஹலீஃபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேத்திபாரி தைனிக்க 2ஐயும் கவனித்து ஷஹ்வியத்தையும் கலபியத்தையும் கவனித்து லா இக்கத்தந்து ஹிக்மத் அந்த ஹிக்மத்தை தேடாது. ஈஜாதகு அவரை உண்டாக்குவதையே தேடாதே. அவரை என்ன செய்யாதே? அவரை படைப்பதையே என்ன செய்யாதே? தேடாதே. பதிலனு இஸ்திகலாபிகி அவரை ஹலீஃபாவாக்குவதை விட்டு மேல்மிச்சப்படுத்துகிறேன். ஹிக்மத் எதை கூட தேடாதே. இது 2ஐயும் கவனித்து அவரை படைப்பதை கூட தேடாதே. சேட்டை பண்ணுறாள் ஏன் படைச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படி ஹலீஃபாவாக்க போகிறேன்? அதில் உள்ள ஹிக்மத் என்னன்னு கேட்குறாங்க. அம்மா பேத்திபால் குவத்தில் அக்கலியா குவத்தி அக்கலியாவை கவனிப்பது என்பது அதுதான் நாங்கள் செஞ்சிருவோமே. குவத்து அக்கலியாவை வச்சு என்ன நாங்கள் செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோமே. அது அவரையும் போய் பார்க்கணும். எங்கள்கிட்ட எதுவே கிடையாது, ஷஹ்வியத்தே கிடையாது, கலபியத்தே கிடையாது, நாங்கள் முழுமையாக செயல்படுறோம்ல நாங்கள். அம்மா பேத்திபால் குவத்தில் அக்கலியா குவத்தி அக்கலியாவை கவனிப்பது என்பது நானும் நொக்கியுமும் நாங்கள் தான் செயல்படுவோமே. மா யுத்தவக்கவும் மின்ஹா எதை எதிர்பார்க்கப்படுமோ அப்படி பிடிக்கணும். மா யுத்தவக்கவு மினுஹா அந்த குவத்தி அக்கலியாவிலிருந்து எதை எதிர்பார்க்கப்படுமோ, குவத்தி அக்கலியாவிலிருந்து எதை எதிர்பார்க்கப்படுமோ அதைத்தான் நாங்கள் செயல்படுத்தி விடுவோமே. சலீமன் அன் முஆரதத்தி தில்கல் மஃபாசிதி இந்த குழப்பங்களின் பக்கம் ஆளாகுவதை விட்டும் சலாமத்தாக இருக்கின்ற நிலையிலே. இந்த குழப்பம், கொலை செய்கிறது, அட்டகாசம் பண்ணுறது, இவைகளுக்கு ஆளாகுவதை விட்டும் இதற்கு ஆளாகுவது அப்படி எடுத்து வைக்கணும். சலீமனன் முஆரதத்தி தில்கல் மஃபாசிதி அட்டகாசம் பண்ணுறது, இரத்தத்தை ஓட்டுறது, இவைகளுக்கு ஆளாகுவதை விட்டும் சலாமத்தாக்கப்பட்ட நிலையிலே அக்கலியத்தை கொண்டு
அக்கலியத்திலிருந்து எது எதிர்பார்க்கப்படுமோ, அக்கலியத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுமோ அந்த ஒன்றை நாங்களே செயல்படுத்தி விடுவோமே. நாங்கள் தான் என்ன செஞ்சிருவோமே, செயல்படுத்துவோமே. ஏன் அவனை போய் படைச்சிக்கிட்டு வகஃபலு அவர்கள் மறந்து விட்டார்கள். வகஃபலு மலக்குமார்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. அந்த பதிலத்தை குட்டி வாயுதத்தின் கூவத்தை 2 கூவத்திலிருந்து ஒவ்வொன்றினுடைய சிறப்பை மறந்துட்டாங்க. ஷஹவியத்தும் கதபியத்தும் தேவை தான், கதபியத்தும் ஷஹவியத்தும் தேவை தான். அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது கட்டுப்பாடாக வச்சுக்கணுமே தவிர அதன் மூலமாக தான் பிள்ளை பிறக்கும். அந்த கலபியத்தின் மூலமாக தான் ஷைத்தானை விரட்ட முடியும். கலபியத்தை வச்சு தான் எதை விரட்ட முடியும், ஷைத்தானை விரட்ட முடியும். எதிரிகள்கிட்ட போராட முடியும், இளைஞர்கிட்ட போர்க்களத்தில் ஈடுபட முடியும். கலபியத்தில் இல்லைன்னா போர்க்களத்தில் ஈடுபட மாட்டேன். அப்போ சிறப்பு வைக்கிறது தானே, கட்டுப்பாடாக இருக்கணும். கட்டுப்படுத்திட்டோம்னா ஷஹவத்தையும் கலபியத்தையும் என்ன செஞ்சோம்னா கட்டுப்படுத்திட்டோம்னா என்ன கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. வகஃபது அவர்கள் மறந்து விட்டார்கள். அன் பதிலத்தை புலிவாயத்தின் கூவத்தேனி 2 கூவத்திலிருந்து ஒவ்வொன்றினுடைய சிறப்பை விட்டும் அவர்கள் மறந்து விட்டார்கள். இதா சாரத்து அந்த பிரகதபா கலபியத்தும் ஷஹவியத்தும் முஹதபத்தன் பண்படுத்தப்பட்டதாக இருந்தால், மித்துவாத்தனில் அக்களுக்கு வழிபடக்கூடியதாக இருந்தால், மித்துவாங்கிறது முபாலகா, ஆலுன் அவு மிஃப் ஆலுன் அவு ஃபஊலுன் ஃபி கஸ்ரத்தின் அன் ஃபாயிலின் பதீஉ ஃபஆலு மிஃஅலு ஃபஊல். இதெல்லாம் முபாலகாவுக்கு வரும். மிஃஅல் அதான். இதா சாரத்து அந்த கலபியத்து ஷஹவியத்து முஹதபத்தன் பண்படுத்தப்பட்டதாக இருந்தால், மித்துவாத்தன் இல் அக்களுக்கு ரொம்ப வழிபடக்கூடியதாக இருந்தால், முத்தமர்ரினத்தன் பயிற்சி பெற்றதாக இருந்தால், முத்தமர்ரினத்தன்னா தம்ரீன் சொல்கிறாங்கல்லப்பா, தம்ரீன் முத்தமர்ரினத்தன் பயிற்சி பெற்றதாக இருந்தால், அல் ஹைரின் மீது பயிற்சி பெற்றதாக இருந்தால், கல் இப்பத்தி பத்தினித்தனமாக இருப்பதை போல, ஷஜாத்தி வீரத்தன்மையாக இருப்பதை போல. ஷஹவத்தை வச்சு பத்தினித்தனமாக இருக்கலாம்ல, ஷஹவத்தை வச்சு என்ன செய்யலாம், மனைவிட்டு ஈடுபடலாம்ல, ஹராமலத்தில் போகக்கூடாது. பத்தினித்தனத்தை போல, அலபியத்தை வச்சு வீரமாக இருப்பதை போல, ஷஜாத்தி வீரத்தன்மையை போல, முஜாகதத்தில் ஹவா மனோ இச்சையில் மனோ இச்சை இடத்தில் போராடுவதை போல, இன்சாஃபி நீதமாக நடப்பதை போல, ஹைரின் மீது அந்த ஷஹவியத்தும் அக்கலியத்தும் பயிற்சி கொடுக்கப்பட்டதாக இருந்தால், அக்களுக்கு ஷஹவியத்தும் அலபியத்தும் வசப்படக்கூடியதாக இருந்தால், ஷஹவியத்தும் அலபியத்தும் பண்படுத்தப்பட்டதாக இருந்தால், அந்த 2 கூவத்திலிருந்து ஒவ்வொன்றும் அது சிறப்பாக இருப்பதை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க கவனக்குறைவாக இருந்து விட்டார்கள். பலம் ஏழமோர்கள் விளங்கலை அன்ன தரிக்கீப, இந்த 2ம் இணைந்திருப்பது, ஷஹவத்தும் இருக்கணும், அதில் பயிற்சியும் இருக்கணும், கலபியத்தும் இருக்கணும், அதில் பயிற்சியும் இருக்கணும். அறிவை வச்சு பண்படுத்தியது. இது 2 தரிக்கீப் ஆயிடுச்சுன்னா, அறிவும் ஷஹவியத்தும் அறிவும் கலபியத்தும் 2 இணைஞ்சிருந்துச்சுன்னா விளங்குதான்னு கேட்டேன், அது மேன்மையாக தானே இருக்கும். பலம் ஏழமூர்கள் விளங்கலை தரிக்கீப, அது இணைந்திருப்பது இவர்கள் விளங்கலை, அது 2ம் இணைந்திருப்பது. பலம் ஏழமூர்கள் விளங்கலை அன்ன தரிக்கீப, அறிவும் ஷஹவியத்தும் அறிவும் கலபியத்தும் இணைந்திருப்பது யுஃபீது, அது என்ன செய்யும், பயனளிக்கும். மா யக்சுர் அன்ஹு ஆகாது, ஒன்று குறைபட்டு விடுமே, அந்த ஒன்றிலே அது பயனளித்து விடும். கல் யாத்தத்தி பில் ஜுசியாத்தி, தனித்தனி விஷயங்களை விளங்கியிருப்பதை போல, வஸ்திம்பாத்தியில் சனாத்தி தொழில்நுட்பங்களை ஆய்வு செய்வதைப் போல, வஸ்திகராஜி மனாஃபியில் காயினாத் உலகங்களில் இருக்கக்கூடிய பிரயோஜனமான இவைகளை ஆய்வு செய்து எடுப்பதைப் போல, விளங்குதா, மீனல் கூவத்தே அக்கரியாவிலிருந்து இதழ் ஃபேலி கூவத்தே ஃபேலியாவின் பக்கம் ஆய்வு செய்து எடுப்பதைப் போல, அல்லதி ஒல் மக்சூது இஸ்திகலாபி கலீஃபாவாக்கப்படுவதற்கு எது நோக்கமாக இருக்குமோ அத்தகைய செயலின் பக்கம் ஆய்வு செய்து எடுப்பதைப் போல, விளங்குதப்பா. அந்த 2ம் இணைவது பயனளிக்கும்ங்கிறதே அவங்க என்ன செய்யலை, விளங்கலை. இல்லை மனிதரை படுத்ததே என்னதுக்காக வேண்டி பல விஷயங்களை பார்க்கணும், உலகத்தில் பல விஷயங்களை பார்த்து ஆய்வு செய்து எடுக்கணும், தொழில்நுட்பங்களையெல்லாம் தெரியணும், இஸ்திம்பாத் செய்யணும். இல்லை விளங்குதான்னு கேட்டேன். உலகத்தில் உள்ள எத்தனையோ விஷயங்கள் அது குவத்தில் இருக்குது, பில் குவாவில் இருக்குது, அது பில் பேரில் கொண்டு வரணும்ல. இல்லை உன்னால் சில வேலைகள் முடியும், பில் குவாவில் இருக்குது, அதை நீ செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும்.
உன்கிட்ட இருக்கிற அந்த ஆற்றலை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆற்றல் இருக்கிறது பாருங்க. கண் தெரியாதவங்க அவங்க ஆப்தா ஆகுறாங்க. கண் உள்ள ஆள் நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறோம், ஆப்தவ் ஆக மாட்டேங்கிறோம், பார்த்து ஓத மாட்டேங்கிறோம். கண் இல்லாத ஆளுவோ எல்லாம் போட்டு விடுறாங்க. கொழும்பில் என்னமோ ஒரு ஊர் போட்டுருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு 12 வயசு பையன், கண் தெரியாத பையன் ஆப்தாவாக இருக்கார். அது போட்டிருக்காங்க. அப்போ பில் குவாவில் இருக்குது. கண் தெரியாமல் இருந்தாலும் தான் குரானை மனப்பாடம் செய்கிற சக்தி யாருக்கு இருக்கு? கண் தெரியாதவருக்கும் பில் குவாவில் இருக்குது. அது செயல் வடிவில் கொண்டு வந்துட்டாங்கல்ல. இப்போ பில் குவாவில் இருக்கக்கூடியது எல்லாம் பில் ஃபேரில் என்ன செய்யணும், கொண்டு வரணும்ல. அப்போ இந்த ஷஹவத்து, கலபியத்து, இந்த அக்கலியத்து 3 இணைஞ்சாதான் அது நடக்கும். அது அவங்க தெரியலை. ரைட்டப்பா. உயிலே இதன் பக்கமே அஷார தாலா இஜ்மாலன் பி கௌரியத்தினுடைய சொல்லை கொண்டு மூடலாக இஷாரா செய்து விட்டான். இலேகி இதன் பக்கமே, இலேகி இதன் பக்கமே இப்படிப்பட்ட ஆய்வுகள் நடக்கும், ஆராய்ச்சிகள் நடக்கும். பெரிய பெரிய தொழில் வல்லுநர்களாக இருப்பாங்க, பெரிய விற்பனர்களாக இருப்பாங்க. விளங்குதுப்பா. விமானத்தை கண்டுபிடிச்சாங்க, கப்பலை கண்டுபிடிச்சாங்க, காரை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு வந்து என்ன இருக்குது, ஃபோனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை விளங்குதுடா. இதெல்லாம் வந்து அறிவு இருக்கிறதுனால தான் கண்டுபிடிச்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாமே தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி அவங்க பிள்ளைகள் இன்றைக்கி ஃபோனை கண்டுபிடிச்சாங்க, இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சாங்க, தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி செய்கிறாங்கன்னா அத்தாட்ட இருந்து அந்த ஜீன் தான் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்திருக்கு. விளங்குதா? இலேகி இந்த கருத்தின் பக்கமே அஷார தாலா இஜ்மாலன் மூடலாக கௌலியத்தினுடைய சொல்லை கொண்டு இஷாரா செய்து விட்டான். ஆளை சொன்னான், இன்னி ஆரம்பம் ஆராத்த ஆரம்பம். குழப்பம் செய்வர்களையும் அட்டகாசம் பண்ணக்கூடியவர்களையும் ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களும் அடங்கி போகிறாயா? முதல் அல்ல என்ன சொன்னா, இன்னி ஆர்வம் ஆராத்த ஆரம்பம். நீங்கள் விளங்காதே, நான் விளங்குவேன். நீ அட்டகாசம் செய்வான், கொலை செய்வாங்கிற விட்டு விளங்கிறீங்க. அதில் எவ்வளோ அவுலியாக்கள் இருக்காங்க, நபிமார்கள் இருக்காங்க, செய்யுதுல் அம்பியா செய்யுதுல் முர்சலின் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தெரியும். விளங்குதா? வாகுதாவான அல்ஹம்துலில்லாஹ்.